Hi, Mamu. Hi. Happy birthday. Thank you so much. ஓகே, நேற்று நைட் நீ தூக்கத்தில் இருந்தனால வந்து சரியா நேற்று நைட்டு வந்து நான் சரியான தூக்கத்தில் இருந்தேன். ஒரு மணிக்கு எந்திரிச்சு நீ வந்து கேக் வெட்டன்னு சொன்னியா. எனக்கு வந்து அப்படியே ஊர்லேருந்து வந்த டயர்டு வேற சுத்தமாக முடியல. ஸோ நீ என்ன பண்ணனே வந்து சும்மா அப்படியே எந்திரிச்சேன், கேக் வெட்டினேன். அதெல்லாம் வந்து நீங்கள் மேலே வீடியோவில் வந்து சின்ன வீடியோவை போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரியா? பிகாஸ் அதுக்கு வாய்ஸே சரியா இருக்காது, சர்ப்ரைஸ்ல. ஆனால் எனக்கு வந்து நேற்று நைட்டு லாஸ்ட் மினிட்ல ஸ்ருதி வந்து பிளிங்கிட் ஆப்ல வந்து ஆர்டர் பண்ணி இல்ல ஸ்விக்கி இன்ஸ்டாகிராம். சரி, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் இன்ஸ்டாகிராம். பாரதி ராஜாவா? ஆமாம், அதில் வந்து எனக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிம் பேக். ஸோ நான் ஜிம்முக்கு போகிறனால இது வந்து ஜிம் பேக். நான் வந்து ஆமாம் ட்ராவல் பேக்கே கொண்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கு பதிலாக நீ ஜிம் பேக்கே கொண்டு போடா அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜிம் பேக். எஸ், ஜாகர் ஸ்மித். ஆமாம், இதுக்கப்புறம் வந்து இந்த ஜிம் பேக் தான் ஜிம்முக்கு. அப்புறம் வந்து ஆஹா மம்மு என்னது இது சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் திறந்து பார்த்தா வாட்டர் கேனுங்க. ஆமாம், வேற என்ன கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வாட்டர் கேன் மாடர்ன் வைஃப் நினச்சிட்டியா? ஆமாம், வாட்டர் கேன் வந்து ஜிம்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் கிஃப்ட். நெக்ஸ்ட் என்னது? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச. இது வந்து பாக்ஸே பார்க்குறதுக்கு எலகண்ட்டாக இருக்குது. நான் இதை பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப வெயிட்டாக வேறு இருக்குது, எனக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியல. அப்புறமா திறந்து பார்த்தா தான் தெரியுது. இங்கே பாருங்கள், ஓப்பனிங் த பாக்ஸ். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குவா. பெர்ஃப்யூம் தான். ஆமாம், 4 டிஃப்ரெண்ட் என்னது ஃப்ளேவரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, கலர் கலராக. ஸோ இனிமேல் ஆஃபீஸ்க்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் அடிச்சுட்டு போக வேண்டியதான். நான் இதை வந்து சும்மா உனக்கு அப்படியெல்லாம் கொடுக்கல. அந்த கவர்ஸ் இருக்கு பாருங்க, அந்த செல்ஃபில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டோட நைட்டாக கிச்சனில் உட்காந்து ஒட்டி இதெல்லாம் அவளே வந்து ஒட்டி. ஸோ லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ அண்ட் அப்ரிஷியேட் யுவர் எஃபோர்ட். அப்புறம் இன்னொன்று ஸ்வீட்டாக ஒன்று கொடுத்தனே, ஸ்வீட். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் இஸ் ஆல்வேஸ் ஆமாம் ஆல்வேஸ் பெஸ்ட் ஃபார் பர்த்டேஸ். ஏமாமோ ஆனால் சாக்லேட் இஸ் ஆல்வேஸ் அ ஃபேவரட் ஒன் ஃபார் எவ்ரி ஒன். ஏமாமோ ஃபேவரட் ஒன் ஃபார் எவ்ரி ஒன் என்ன ரைமிங்காக வருதா? ஆமாம், ஒரே இங்கிலீஷாக இருக்கு. ஆமாம், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நாங்கள் வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு போக போகிறோம். நான் வந்து ஆக்சுவலாக அப்பீட் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்பீட்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப எடுத்தது. ஸோ இப்போ போய் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய். என்ன அப்பீட்டுக்கு போகிறோம் நீங்கள் உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற அப்பீட் கடைக்கு போயிட்டோம். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கிறப்ப அந்த 2009-10 அந்த டைமில் வந்து இருந்த கடையை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதம் முன்னாடி காலி பண்ணிட்டாங்களாம்மா. காலி பண்ணி பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. ஸோ ஏதோ போயிட்டோங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்தேன். பெருசாக வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அந்த கடையோட எனக்கு வந்து இருந்த எக்ஸ்பெக்டேஷனே வந்து போயிருச்சு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த கடல் கண்ணி. ஆமாம், ஸோ அதுக்கு போனது தான். ஸோ அடுத்து வந்து அந்த இடத்துக்கு போனதெல்லாம் வீடியோலேருந்து காமிக்கணும். அது பாருங்கள் செம்மையாக இருந்தது. வாங்க நம்ம அதை பார்க்கலாம். இந்த மெரைன் பேர்ட் பார்த்திங்கன்னா நம்ம விஓசி கிரவுண்டில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ பயங்கரமாக வெரைட்டியாக மீன் வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக டனல் மாதிரி, ஒரு டனல் அக்வாரி மாதிரி அண்டர் கிரவுண்டில் இல்லை ஒரு கடலுக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ மீன் போட்டிருக்காங்க பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இது நேரில் பார்க்குறப்போ அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு, கசகசன்னு சூப்பராகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி மீட் போட்டிருந்தாங்க. சென்னையில் மேபி மெரைன் கிங்டம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அங்கே பார்க்க முடியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடல் கணிகளோட ஷோ. ஸோ இங்கே வந்து சின்ன குழந்தைங்க எல்லாருமே நல்லாவே ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட வேலை ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ தண்ணியிலே இருந்து அந்த மூச்சை தம் பிடிச்சி இருக்கிறதும் தோல்லாம் அப்படியே ஊறிடும் தண்ணியில், இந்த உப்பு தண்ணியிலேயும். ஸோ ஸ்டில் அவங்க வந்து நல்லாவே அவங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனிவே இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. ஹாய் கைஸ். ஸோ நான் வந்து இப்போது வந்து ஃபேமஸான இயர் கடைன்னு சொல்லப்படுற சசி கடைக்கு தான் வந்திருக்கேன். இது வந்து எங்கே இருக்குன்னா ஆர்எஸ்புரத்தில் இருக்குது, தியாகி குமரன் ரோட் இந்த ரோடு பேர். ஸோ இங்கே போய் ட்ரை பண்ண போகிறோம். ப்ளஸ் இன்றைக்கி கோட்பியோட பர்த்டே விலாகை வந்து நாங்கள் இங்கே பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டு என் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். நாங்கள் போய் என்னென்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, எப்படி இருக்குது சாப்பாடு? நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மட்டன் பிரியாணி. இன்றைக்கி ஒரு புடி
அப்படிங்கிற மாதிரி தான் பர்த்டே எண்டிங் வித் மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து குடல் ஃப்ரை, சிக்கன் செஞ்ச மாதிரி நீ சொல்லியிருக்கியா. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக, நல்ல டேஸ்ட்டு. மட்டன் பிரியாணி வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்குமோ, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கேவும். அப்புறம் குடல் ஃப்ரை வந்து நல்ல மசாலா சூப்பராக போட்டிருக்காங்க, நல்ல காரசாரமாக. நான் இப்போ கட் பண்ணிட்டு சாப்பிட போகிறேன். உங்கள் எல்லாத்துலேயும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.